கோவை தெற்கு 2026 உதயசூரியன் உதிக்கும். சட்டமன்ற உறுப்பினராக உங்களுடைய ஆசையோடு அனைவருடைய ஆதரவோடும் கழக தலைவர் முதலமைச்சருடைய கரங்களிலே சமர்ப்பிப்போம் என்பதை இந்த பிரச்சாரத்தின் வாயிலாக அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டு சூளுரைத்து, கோவையை பொறுத்தவரை இங்கு பேசுகின்ற பொழுது அண்ணன் மோகன் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு தொகுதியில் கூட வெற்றி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாலும் கூட 234 தொகுதிகளுக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கோவைக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக செம்மொழி பூங்கா, அதேபோல பெரியார் நூலகம், அதேபோல அவினாசி சாலையில் ஜிடி நாயுடு மேம்பாலம், நம்முடைய கோவையினுடைய விமான நிலைய விரிவாக்கத்திற்கான நிலம் எடுப்பதற்கான நிதிகளை தந்தவர், தங்கநகை பூங்கா அமைப்பதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்தவர். குறிப்பாக கோவையினுடைய வளர்ச்சியில் சிறப்பு கவனம் செலுத்தி ஏறத்தாழ கோவை மாநகராட்சியில் இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 8700 கோடி ரூபாய் அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களை, சாலை அமைப்புகள், சாக்கடை அமைப்புகள், தெருவிளக்குகள் என, பாதாள சாக்கடை என பல்வேறு சிறப்பு திட்டங்களுக்கு முதலமைச்சர்கள் நிதிகளை தந்திருக்கின்றார்கள். இந்த திட்டங்களோடு சேர்த்து பல்வேறு வாக்குறுதிகளையும் கொடுத்து வரக்கூடிய 2026 கோவையில் உதயசூரியன் வெற்றி பெற வேண்டும். அதற்கு கழக நிர்வாகிகளும் தோழமை கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்களும் அன்பு கூர்ந்து மிக சிறப்பாக பணியாற்றி ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தந்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, காலையில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளருக்கு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய பொழுது சொன்னார்கள், நீங்கள் கரூரிலிருந்து கோவைக்கு செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இப்பொழுது பத்திரிகையாளரும் இங்கே இருக்கின்றார்கள். நான் காலையில் சொன்ன பதிலை இங்கே நினைவு கூற விரும்புகின்றேன். கரூரும் கோவையும் எனக்கு இரு கண்களைப் போல தலைவர் கட்டளையிட்டிருக்கின்றார். கோவையில் நிச்சயமாக வெற்றி என்ற முழக்கத்தோடு தலைவர் கரங்களிலே சமர்ப்பித்து கோவையினுடைய வளர்ச்சிக்கு இந்நாள் மட்டுமல்ல எந்நாளும் உங்களில் ஒருவனாக இருந்து, உங்கள் சகோதரனாக இருந்து முதலமைச்சருடைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்ப பாடுபடுவேன் என்ற உறுதியை மட்டும் அன்போடு தெரிவித்து, 10 சட்டமன்ற தொகுதிகளில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி முதன்மை தொகுதியாக, வளர்ச்சி பெற்ற தொகுதியாக, அடிப்படை வசதிகளை நிறைவேற்றிய தொகுதியாக, முழுமை பெற்ற தொகுதியாக நிறைவேற்ற பாடுபடுவோம் என்ற உறுதியை மட்டும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, வருகை தந்து இந்த பிரச்சார பயண தொடக்கத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை தோழமை இயக்க நிர்வாகிகளுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் என்னோட அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாக்களிப்பீர் உதயசூரியன், வெற்றி பெறச் செய்வீர் உதயசூரியன். நன்றி, வணக்கம்.